ஒழுங்கா பேசணும். பொண்டாட்டி அடிக்கடி நான் செத்துருவேன்னா கடைசியில உங்க மரணம் அப்படித்தான் இருக்கும், தற்கொலை. அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப என்ன பேசுறோம்ன்றது யோசனை பண்ணி அறிக்கையிடணும். இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு மார்க் 11:23, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு நீ சொல்லிட்டு அப்படியே நடக்கும்ன்றார். வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த மலையவே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு உன் வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னா உங்க வாழ்க்கையவே மாத்திரும் அந்த வார்த்தை. ஏன் அந்த வார்த்தையை நீங்க நல்ல வார்த்தைகளே அறிக்கையிடக்கூடாது? நன்மையான வார்த்தைகளை அறிக்கையிடணும்ல, புரோஜனமான வார்த்தையை அறிக்கையிடணும்ல. ஆனா நம்ம அப்படி கிடையாது. வீண் வார்த்தை, சாபத்துக்கு ஏதுவான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலையில நீங்க இதுவரை என்ன வார்த்தை பேசி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. அதெல்லாம் ஆண்டோட சமூகத்துல அறிக்கையிட்டு மனம் திரும்ப கர்த்தர் இந்த காலவேளையில உதவி செய்வாராக. ஆண்டவரே என்ன மன்னிங்க, என்ன விழுந்துரும். ஆண்டவரே என்ன மன்னிங்க, என் பிள்ளைகளை மன்னிங்க, என் கணவனை மன்னிங்க, மனைவியை மன்னிங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க தவறான வார்த்தைகளை அறிக்கையிட்டு இருக்கோம். ஒருவேளை அதுவா கூட இருக்கலாம். இன்னைக்கு நீங்க படுற கஷ்டத்துக்கு